ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் வறுவல் செய்ய போகிறேன். அதுக்காக சிக்கன் ஃபோனோட சேர்ந்த சிக்கன் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அதை நல்லா அலசி 4-5 ட்ரிப்பு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கிட்டேங்க. அதை அலசி நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பிளேட்டுக்கு எடுத்துட்டாச்சு. இப்போ அதில் இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு வச்சு அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் நல்ல பெரிய டீஸ்பூனால் 2 டீஸ்பூன் அந்த விழுது எடுத்துக்கோங்க. அடுத்தது சின்ன ஸ்பூனாக 1 டீஸ்பூன், குட்டி ஸ்பூனால் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி. அது நான் வீட்டில் அரைச்சி தான் மஞ்சள் விழுது வாங்கி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது தனி மிளகாத்தூள் இதில் நான் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக. நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சலோ நீங்கள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஃபுல்லாக நான் சால்ட் எடுத்துருக்கேங்க. இதுக்கு போதுமானது. ஓகே, இப்போது இதை நல்லா பிசைஞ்சு, வேறு எந்த மசாலா பொடியும் சேர்க்க மாட்டேங்க. நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் கிருமிச்சு நம்ம இதை வறுவலுக்கு ரெடி பண்ணலாம். ஓகே, பிடிச்சிருந்தால் நான் வறுவல் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணி போட்டுட்ருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். 5 டீஸ்பூன் கொண்டு மிளகு வச்சுருக்கேன். வச்சுக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுங்க. இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா, ஒரு சின்னோண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பிடிச்சா, அதை சேர்த்துக்கலாம்.
போதும், எல்லாம் கரிஞ்சிடும். இப்போ வந்து அந்த நம்ம எல்லா பாந்து மசாலா பொடி போட்டு தட்டி வச்சுருக்க கறி ஆட் பண்ணிடலாம். அது 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாடை சொன்னால் கும்முன்னு இருக்குது. கரெக்டாக இதுதான் வறுவல். அதுதான் அதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு லேட்டாக வச்சோம்னா ட்ரை ஆகிடும், அழுத்தமாகிடும். அதனால் இப்போ அதை எடுத்து சரி பண்ணிடலாம். இப்போது சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சி. எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஓகே, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.